ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். போன விலாகில் கொச்சின் ஏர்போர்ட் வந்து லேண்ட் ஆனதுக்கு அப்புறமாவே எங்கள் இன்லாஸ் வீட்டுக்கு போனதை காட்டியிருப்பேன் இல்லைங்களா? இடையில சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா எழில் குட்டியை காட்டுற ஆர்வம் எனக்குமே அதிகமாக தான் இருந்தது. அதனால் அந்த கிளிப்பிங்ஸையும் இதில் சேர்த்துருக்கேன். கொச்சின் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பும் போதே சரியான பசிங்க எங்களுக்கு. ஃப்ளைட்டில் நாங்கள் வரும்போது எதுவுமே சாப்பிடல. எப்படியும் கொச்சின் போய் இறங்கிட்டோன்னா நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அந்த ஃப்ளைட்டில் நாங்கள் பெருசாக எதுவும் வாங்கலை. அதனால் ஏர்போர்ட்லேருந்து நேராக சரவண பவனுக்கு தான் வந்திருந்தோம். கொச்சின்லேருந்து போகிற வழியிலேயே தாங்க இருக்குது. ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ணல, முன்னாடியே தான் இருந்தது. அங்கே சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே. அதுலேயும் குறிப்பாக பழம்பொரி இருக்கு இல்லைங்களா? அது என்னோட சின்ன குழந்தைனார் நந்து சாப்பிட்டுட்டு அண்ணி இதை ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவும் எனக்கு உடனே டெம்ட் ஆயிடுச்சு. வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. முகில் அவனே தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆனால் வந்த உடனே அவன் எப்படி சாப்பிட விடுறது? எங்கள் அம்மா போய் நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டாங்க. எழில் குட்டிக்கு எல்லாரும் சேர்ந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அன்னைக்குன்னு பார்த்து சரியான மழை வேறு. பட் கொச்சின் தாண்டின உடனேயே மழை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நேராக அதுக்கப்புறம் அவினாசி தாங்க போயிருந்தோம். வெளியில் ஒரு வெயிங் மிஷின் வச்சுருந்தாங்க. காயின் போட்டு பார்ப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்தது. நல்ல பசி மயக்கத்தில் உள்ளே போனதுனால அந்த மிஷின் கண்ணுக்கே தெரியலை. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் பார்த்துருக்கணும். ஆனால் முகில் ரொம்ப ஆசைப்பட்டான். முகிலுக்கு வெயிங் ஸ்கேலை பார்த்தாவே அதில் வெயிட் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுங்க. இங்கே காயின் வேறு போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டான். இதில் என்னென்னா, அவன் பார்த்தது மட்டும் இல்லாமல் யார் பார்த்தாலும் நான் தான் காயின் போடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தான். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இல்லை குட்டி நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்பா கிட்ட காயினை கொடு அப்படின்னு தாங்க சொன்னேன். எல்லாருமே என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. பையன் ஆசைப்படுறான், அதுக்கெல்லாம் நீ ஏன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, இங்கே வந்தாச்சு அப்படின்னா இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் தாங்க திட்டு வாங்கினேன் கடைசியில். அப்போவே வந்துட்டு எனக்கு ஒரு மணி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ரைட்டு, இனி நம்ம தான் பார்த்து கேர்ஃபுல்லாக பேசணும் போல இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் நேராக நாங்கள் கிளம்பி அவினாசி தான் போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறமா மாமனார் மாமியார் 2 பேருமே எழில் குட்டியை பார்த்ததெல்லாம் போன வீடியோலேயே காட்டியிருந்திருப்பேன். கொச்சின்லேருந்து அவினாசி பார்த்திங்கன்னா 3:30 மணி நேரம் ஆச்சுங்க. பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. எல்லோரும் ஒரு குளியல் போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். முள்ளங்கி முருங்கைக்காயெல்லாம் போட்டு எங்கள் மாமியார் சாம்பார் வச்சுருந்தாங்க. முருங்கைக்காய்னா எழில் குட்டிக்கும் பிடிக்கும், முகிலுக்கும் ரொம்ப பிடிக்கும். என் கொழுந்தனாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டு. அதனால முருங்கைக்காய் சாம்பார். எங்கள் மாமியார் எனக்கு தாங்க பிளேட்டில் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அதுக்கு கிண்டல் பண்ணுறாங்க என் மாமனாரும் என் ஹஸ்பண்டும் அந்த பக்கம் இந்த பக்கம் நின்றுட்டு. பார்த்தீங்களா யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி போயிட்டுருக்கு அப்படின்னு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கம் போட்டோங்க. இந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில் வந்து லேண்ட் ஆனோம் இல்லைங்களா? அதனால மதியம் ஒரு நேப் எடுத்த உடனேயே எங்களுக்கு அந்த ஜெட்லேக் கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. இதுவே நைட் டைமில் வந்து இறங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஜெட்லேக் வந்துட்டு ரொம்ப போட்டு படுத்தோம் எங்களை. இந்த தடவை கொஞ்சம் லக்கீலி எங்களுக்கு செட் ஆயிடுச்சு. பசங்களுமே ஃபஸ்ட்டு வந்த உடனே கொஞ்சம் அடாப்ட் ஆகிக்கிட்டாங்க. எழில் குட்டியும் முகிலும் சேர்ந்து பைரவாக்கு பிஸ்கட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் மாமியார் இப்படி போடக்கூடாது, இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து பைரவாவோட சேருங்க, அதில் தான் அவர் ஏறி உட்காந்து சாப்பிடுவார். பசங்க 2 பேருக்குமே பைரவா இருக்கிறதுனால பொழுது போகிறதே தெரியல. அது கூடயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்கங்க பிஸ்கட்டு. அப்புறம் எங்கள் மாமியார் இதுதான் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 2 பேரையும் போய் கை கழுவ சொன்னாங்க. அதனால் பசங்க 2 பேரும் போயிட்டாங்க கழுவுறதுக்கு. நாங்கள் போய் தூங்கிட்டோங்க. பசங்களையும் தூங்க வச்சுட்டு தூங்கிட்டோம். சாயந்தரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, எங்கள் சின்ன மாமனார் ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்களும் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு நான் காட்டியிருந்திருப்பேன். ஊஞ்சல் ஆடிட்டுருக்காரு இல்லையா? அவர் தான் என்னோடய குட்டி கொழுந்தனார். அவங்க அந்த பக்கம் உட்காந்துருக்கவங்க என் சின்ன மாமியார். இங்கே என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் தான் எங்கள் சின்ன மாமனார். ஸோ எல்லாரோடையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு, சூட்கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேயே தான் இருக்குது. எதையும் எடுத்து உள்ளே வைக்கல. எல்லாருக்குமே சரியான டயர்டு. ஏன்னா எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு கொச்சின் ஏர்போர்ட் வந்தாங்க இல்லையா? எல்லோரும் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு தான் வந்திருக்காங்க. அதனால் எல்லாருமே டயர்டாக தான் இருந்தாங்க. டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தூக்கம் போட்டோங்க. ஸோ காலையில் எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஸ்லீப் சைக்கிள் அப்போவே கொஞ்சம் செட் ஆன மாதிரி இருந்தது. அப்பா, அம்மா, தம்பி எல்லாருமே எங்களோடய அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிட்டாங்க. காலையில் எங்கள் அம்மாவும் மாமியாரும் டிஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு போனேன். வீடியோவை பார்த்த உடனே எங்கள் மாமியாருக்கு இது புதுசு இல்லைங்களா? அவங்க இப்போ தான் வீடியோஸில் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அதனால எங்கள் அம்மாவை கேட்டுக்கிறாங்க, நான் என்ன பண்ணணும், நான் வீடியோவுக்கு போஸ் கொடுக்கணுமா அப்படின்னு. அதுக்கு எங்கள் அம்மா இருந்துட்டு, நீங்கள் போஸெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருங்க, அதெல்லாம் அவள் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
பிரேக்ஃபாஸ்ட் மெனு சிம்பிள் தாங்க. இட்லி, தோசை. முந்தின நாள் தக்காளி குழம்பு வச்சுருந்தாங்க. ஸோ தக்காளி குழம்பு கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவி தேங்காய் சட்னி. நம்ம ஊருக்கு வந்தால் தாங்க இந்த ஃப்ரெஷ் தேங்காயில் தேங்காய் சட்னி சாப்பிட முடியுது. அங்கெல்லாம் மோஸ்ட்டாக ஃப்ரோசன் கோகோனட் தான். அதனால் எப்போவுமே தேங்காய் சட்னி ரெகுலராக ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது இங்கே அரைச்சிடுவாங்க. எல்லோரும் குளிச்சுட்டு ஷாப்பிங் கிளம்பிட்டோங்க. கோயம்புத்தூர் தான் போகிறோம். ஏன்னா கல்யாண பர்ச்சேஸ் நாங்கள் மட்டும்தான் பண்ணவே இல்லை. அப்பா அம்மா தான் எடுத்து கொடுக்கணும் இல்லைங்களா எங்களுக்கு. அதனால அவங்க உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டோன்னா எங்களுக்கு இருக்கிற கடமை முடிஞ்சிடும், சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் தான் லாஸ்ட் ஷாப்பிங்க்கே. அதுலேயும் முகில் சொல்லிகிட்டு இருந்தான், மறந்துருப்பான்னு நினச்சோங்க. மாமாவுக்கு என்ன கலரில் கோட் சூட் எடுத்திருக்கீங்களோ அதே கலர் தான் எனக்கு வேணும் அப்படின்னா, சரி மறந்துடுவான், நம்ம போயிட்டு நம்ம சாரீக்கு மேட்சாக எடுத்து கொடுத்துர்லான்னு பார்த்தா கரெக்டாக ஞாபகம் வச்சு, இல்லை மாமாவுக்கு என்ன எடுத்தீங்களோ அதே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த லாங் வீடியோ நான் போன வாரமே போட்டிருந்துருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி இன்றைக்கி போட்ட ஷார்ட்ஸ்லையும் நேற்று போட்ட ஷார்ட்ஸ்லையும் ரிசப்ஷன் அண்ட் முகூர்த்தம் சாரியை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ரொம்ப ட்ரை பண்ணேங்க போன வாரம் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் முடியலை, என்னால் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது. எனிவேஸ் இந்த வாரம் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணிட்டேன். என்ன சாரின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்களும் பாருங்கள். அன்னைக்குன்னு பார்த்து எந்த முகூர்த்தமும் இல்லை. கடை ஓப்பன் பண்ண உடனே நாங்கள் வந்துட்டோம். ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நல்லா லெஷராக உட்காந்து பொறுமையாக பார்த்து எடுக்க முடிஞ்சது. அது என்னன்னு தெரிலங்க, மோஸ்ட்டாக எப்போவுமே ஸ்ரீதேவி தான் எனக்கு செட் ஆகும். எந்த ஃபங்க்ஷன்னாலும் ஃபேமிலியில் இங்கே தான் வந்து எடுப்போம். இங்கே வந்தால் நம்ம கரெக்டாக நமக்கு பிடிச்ச சாரீ செட் ஆயிரும் அப்படின்னு மனசுக்கு தோணிரும். அதனாலேயே இங்கே தான் வர்றது. ஒரு ஸ்ட்ராலர் நாங்கள் யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக. அது இந்தியா வந்ததுக்கப்புறம் கூட பயங்கரமாக யூஸ் ஆகுதுங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக நேப் எடுக்கிற டைம் தான். ஆனால் இந்த ஸ்லீப் சைக்கிள்லாம் மாறிடுச்சு. ஒரு வேளை தூங்க மாட்டானோ அப்படின்னு டவுட் இருந்தது. சரி எதுக்கும் ஸ்ட்ராலர்லேயே உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டோம். அவனுக்கு என்னென்னா மூமெண்ட்லேயே இருக்கணுங்க. ஒரு இடத்துல நின்று ஸ்ட்ராலரில் வைக்கக்கூடாது. இப்படி தள்ளிக்கிட்டே இருந்தால் அவர் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு தூக்கம் வர்றப்ப தூங்கிடுறாரு. கொஞ்சம் நேரம் என் தம்பி தள்ளிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் நேரம் தள்ளிட்டு இருந்தார். ஆனால் இது இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க ஷாப்பிங். இல்லைனா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ யாராவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்தியா போயும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஷாப்பிங் போகிறப்பெல்லாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். இன்ஸ்டாவில் ஒரு சாரீ பார்த்துருந்தேங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் டபுள் ஷேடு மாதிரி வரும், ஷைனிங்காகவும் இருக்கும். எக்ஸாக்டாக இதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி காட்டுங்கன்னு சொன்ன உடனே அவர் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டினார். மேபி வச்சு பார்த்துருந்தா இது எனக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடியெல்லாம் எத்தனை சாரீ வேணாலும் வச்சு பார்க்கலாம். பட் இப்போல்லாம் அப்படி வச்சு பார்க்க முடியாதாங்க. ஏதோ ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்களாம். இப்போ ரிசப்ஷனுக்கு 2 சாரீ நான் செலக்ட் பண்ணி வைக்கிறேன்னு வைங்களேன், அதில் எது பிடிச்சிருக்குன்னு வேணால் வச்சு பார்க்கலாமா. அதாவது 2 சாரீ மட்டும்தான் அலவுடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தேன். இந்த சாரீ என் ஹஸ்பண்டுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து ரிசப்ஷனுக்கு கட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த சாரீ தான் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பிடிச்சிருந்துச்சு. இதில் பார்டர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சுங்க. எனக்கு அது வந்து பிடிக்கலை. நம்மளை பார்த்த உடனே டக்குன்னு அந்த பார்டர் மேலே தான் கவனம் போகுது இல்லைங்களா, அந்த கான்ட்ராஸ்ட் கலர் தான் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. பட் எனக்கு அது வந்து பிடிக்கலை. இது வைக்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் சட்டிலாகவும் இருக்குது. நைட்டு ரிசப்ஷனுக்கு கட்டும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுக்கு தோணுச்சு. அம்மாக்குமே இதுதான் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அப்பாவுக்கும் என் வீட்டுக்காரருக்கும் என்ன டல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா இருந்துட்டு, அம்மா நல்லாவே நாங்கள் எடுத்து கொடுக்குறோம்மா, நீ இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பாரு அப்படின்னாரு. அப்பா விலைக்காகவே சொல்லலை, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு. நிஜமாவே உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு 2-3 தடவை கிராஸ் செக் பண்ணார். அவருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்ததுங்க. ஆனால் நான் ரிசப்ஷனில் கட்டினதுக்கப்புறமா அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது விலை கம்மியெல்லாம் இல்லைங்க, 25K வந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா 25K கொடுத்து பொண்ணு ஏன் இவ்வளோ டல்லாக எடுக்கிறா, நல்லா பிரைட்டாக எடுக்கலாமே, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே தான் இருந்தார். பட் கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருந்ததுனால இதே தான் சூஸ் பண்ணோம். ரீசன்ட் டைம்ஸில் ஆக்டர் விஜயகுமார் சாரோட கிராண்ட் டாட்டர் தியா வெட்டிங்க்கு ஒரு எல்லோ கலர் சாரீ போட்டிருந்தாங்க இல்லைங்களா, ஒரு நலங்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் அந்த எல்லோ வித் ப்ளூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது அவங்களுக்குமே செம்ம சூப்பராக இருந்தது. அம்மா அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து அந்த மாதிரி ஒரு காம்போவில் நீ எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதனால் அந்த காம்போவில் ஒரு சாரியும் இந்த வைலட் வித் ப்ளூ இதுவுமே எடுத்து வச்சுருந்தோம். நிறைய பேர் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்லியிருந்தீங்க, அக்கா எல்லோ கலர் சாரீ சூப்பராக இருக்குது, நீங்கள் அது சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. எல்லோ வந்து சூப்பராக இருந்ததுங்க. ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஆனால் நேரில் நாங்கள் வச்சு பார்த்தோம் இல்லைங்களா, நேராக பார்க்கும்போது ரொம்ப ஓவர் பிரைட்டாக இருந்தது. ரொம்ப அடிக்கிற மாதிரி ஒரு எல்லோவாக போயிடுச்சு. அதனால தான் நாங்கள் அந்த எல்லோ எடுக்கலை.
ஆனால் அம்மா சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க, மேபி இந்த எல்லோ செட் ஆகலை, ஆனால் நீ ஊருக்கு போகிறதுக்குள்ளே இந்த கலர் காம்போவில் ஒரு தடவையாவது நீ saree எடுத்து கட்டிப்பாரு அப்படின்னு. அதனால் நானும் வந்து அந்த கலர் காம்போவில் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என் மாமா பொண்ணு சின்னதாக இங்கே கோயம்புத்தூரில் தாங்க காலேஜ் படிக்கிறா. எழில் குட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவளும் கிளம்பி வந்துட்டா. அதே மாதிரி என் சிஸ்டர் இன்லாவும் கோயம்புத்தூரில் தாங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அவளுமே அன்றைக்கி வந்திருந்தா. என்ன ஒன்றுனா, கல்யாண பொண்ணாக உங்களுக்கு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அன்றைக்கி வீடியோஸ்லலாம் நான் அவளை காட்டவே இல்லை. எனக்கு மட்டும்தான் சில்க் சாரீ ஷாப்பிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா எல்லாருமே முன்னாடியே எடுத்து ரெடியாக வச்சுருந்தாங்க. நான் தான் லாஸ்ட்டு. எங்கள் மாமியாருக்கு மட்டும் லினன் காட்டனில் ஒரு saree எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்காக போயிட்டோம். பட் லினன் காட்டன் வாங்கலை. நான் இன்னொரு saree தான் வாங்கியிருந்தேன். அதையுமே உங்களுக்கு நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் காட்டியிருக்கேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த லினன் காட்டன் ரொம்ப மூவிங்கில் இருக்குது போல இருக்குது. எங்கள் மாமியாருமே அதான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் சூஸ் பண்ணிவிட்டு வீடியோ கால் பண்ணி அவங்களுக்கு காட்டணும். பெருசாக அவங்களுக்கு பிடிக்கலை. அதனால நான் வேறு ஒரு saree தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். யூஸ்வலாக இங்கே வந்தால் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் ஒரு ஹோட்டல் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் போய் சாப்பிடுவோம். பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கீழே பில் பே பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க, எங்களோட வந்து இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிடுங்க அப்படின்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தார். இது ஸ்ரீதேவி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ் பண்ணுறாங்க போல இருக்குது. எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க இத்தனை நாளாக. நீங்கள் இதுக்கு முன்னாடி போய் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். சாப்பாடு பிரமாதமாக இருந்ததுங்க. நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்ரீதேவி இருக்கிற அதே லைனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குங்க. ஸோ யாராவது போகிறீங்க, அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் இங்கே சாப்பிடுங்க. சாப்பாடு நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஷாப்பிங் கிளம்பியாச்சு. இனி எல்லாம் பசங்களுக்கு எடுக்கணும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ஷர்ட் பார்க்கலாம் அப்படின்னு தாங்க பார்த்துட்ருந்தோம். ஏன்னா அவருக்கு விருந்துக்கு போடுறதுக்கு ஒரு ஷர்ட் வேணும். என்னென்னா அவருக்கு ஸ்லிம் ஃபிட்டு தான் செட் ஆகுங்க. ரெகுலர் ஃபிட் போட்டால் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் எப்போவுமே ஸ்லிம் ஃபிட்டு தான் போடுவார். ஆனால் இப்போ வர்ற பிராண்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் நிறைய கலெக்ஷன்ஸில் இந்த ஸ்லிம் ஃபிட் அப்படிங்கிறது வர்றதில்ல. குறிப்பிட்ட கலெக்ஷன்ஸில் மட்டும்தான் இருக்குது. அவரே சொன்னார், நிறைய ரெகுலர் ஃபிட்டு தான் இருக்குது அப்படின்னு. அதில் தாங்க நிறைய டைம் போயிடுச்சு எங்களுக்கு. அவர் வந்து ஸ்லிம் ஃபிட்டே தான் வேணும்னு நிற்கிறாரு. அங்கே இருக்கிறதெல்லாம் ரெகுலர் ஃபிட்டாக தான் இருக்குது. சரி அப்படின்னு ஒரு வழியாக சூஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் ஸ்ட்ராலர்லேருந்து கீழே இறக்கி விட்டேங்க, பையன் பாவம் நடக்கட்டும்னு. ஆனால் அவன் பண்ண அலப்பறை இருக்குது பாருங்கள். சென்னை சில்க்ஸில் தாங்க இந்த கோட்டெல்லாம் பார்த்துட்ருந்தோம். போத்தீஸ்லேயும் பார்த்தோம், சென்னை சில்க்ஸ்லேயும் பார்த்தோம். இங்கே பாருங்களேன், அதை போட்டுட்டு கலட்டவே மாட்டேன்னு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான். அதை கலட்டுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு, ஓகே அப்போ பையன் போட்டு விட்டால் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ரிசப்ஷன் அன்றைக்கி போட்டுக்குவான் அப்படின்னு. ஏன்னா சில குழந்தைங்க வந்துட்டு குத்துது, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுவாங்க இல்லையா. முகிலே சின்ன வயசில் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் கலட்ட மாட்டேன் அப்படின்னு தான் பிரச்சனை பண்ணானே ஒழிய போட்டுக்க மாட்டேன்லாம் பிரச்சனை பண்ணவே இல்லை. முகில் தெளிவாக இருந்தாங்க. மாமாவுக்கு என்ன கலர் அதே கலர் தான் நான் போட்டுக்குவேன் அப்படின்னு அவனும் அதை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டான். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பேண்ட்டு மட்டும் முகிலுக்கு செட் ஆகவே இல்லை. ஒரு சைஸ் கம்மியாக போகும்போது கோட்டு வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது. இப்போ எழில் போட்டிருந்தான் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு செயின் மாதிரி இருக்கும் அந்த கோட்டில். அந்த டிசைன்லேயே பெரிய சைஸ் முகிலுக்கு செட் ஆகலை. அதனால் டை இருக்கிற மாதிரி மாடலில் பட் அதே கலரில் வாங்கினோம். அதில் சார் கொஞ்சம் வருத்தம், எழிலுக்கு மட்டும் அந்த செயின் வருது, எனக்கு மட்டும் டை வருது அப்படின்னு கொஞ்சம் நேரம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இனி அடுத்து அவங்க அப்பாவுக்கு தாங்க பார்க்கணும். அவங்க அப்பாவுக்கு இந்த கடையில் இல்லை, ஆப்போசிட்டில் ஒரு கடையில் இருந்தது. அங்கே தான் போய் அவருக்கு கோட்டு வாங்கினோம். என்னை சாரியே எடுக்கவே விடலைங்க அந்த முகில். ஃபஸ்ட்டு எனக்கு எடுங்க எனக்கு எடுங்கன்னு புலம்பிகிட்டே இருந்தான். இப்போ எல்லாம் எடுத்து போட்டு பார்க்கவும் சாருக்கு அப்பாடா அப்படின்னு ஒரு பெரிய ரிலீஃபு. அதுக்கப்புறமா தான் ஸ்மைல் பண்ணவே ஆரம்பித்தார். என் ஹஸ்பண்டுக்கு கோட் வந்து எங்கே எடுத்தோன்னா அமார்சன் அப்படிங்கிற ஒரு கடைங்க. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு தெரியலை, பட் ஸ்பெல்லிங் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸ்ரீதேவி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்கும். அதே லைனில் தான் ஆனால் இருக்கும். கோட் சூட்டுன்னு அப்படியே செட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு 20,000 கிட்ட வந்துச்சுங்க. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சுது எங்களுக்கு. ஏன்னா பிளேசர் மாதிரி எடுத்தால் கூட வேறு ஏதாவது நம்ம பேர் பண்ணி போட்டுக்கலாம். செட்டாக வாங்கி வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் வெறும் பிளேசர் டைப்புக்கு போயிட்டோம். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 6Kக்கு வந்துச்சு. பட் பேண்ட்டு வந்து மேட்ச் பண்ணுறதாங்க இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்தது. ஏன்னா அங்கே கிடைக்கல. திரும்பவும் நிறைய கடையில் செக் பண்ணி பார்த்தோம், கிடைக்கல. லாஸ்ட்டில் அமேசானில் போய் ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் வீடியோஸில் பெருசாக தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் சின்னதாக ஒரு காஃபி பிரேக் எடுத்தோம். காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வந்து அடுத்து வேஷ்டி சட்டை தான் பார்த்துட்டு இருந்தோம். பசங்க 2 பேருமே நிஜமாக ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்கங்க. இதையும் பார்த்திங்கன்னா எழில் குட்டி கலட்ட மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் நேரம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான்.
முகிலுக்கு என்னென்னா காப்பர் கலரில் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. 3 கலர் வருது. இந்த கோல்டன் மாதிரி ஒன்று, காப்பர், அதுக்கப்புறம் சில்வர். எங்கள் ஃபேமிலியில் ஜென்ஸ் எல்லாருமே மோஸ்ட்டாக இந்த கோல்டன் கலர் தான் எடுத்திருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது சூஸ் பண்ணோம். அதில் முகிலு கொஞ்சம் வருத்தம். காப்பரே தான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். அதனால தான் அவர் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது. இந்த எழில் குட்டியை வச்சு ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோங்க. நான் ஷார்ட்ஸுக்கே எடுக்கலான்னு முயற்சி பண்ணேன். ஆனால் சார் வந்து ஒத்துழைக்கவே இல்லை. நீங்களே பாருங்களேன், நிற்க வச்சா நடந்து வாங்கடா ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னா. ஆனால் இந்த எழில் குட்டி மட்டும் தனியாக ஒரு டைரக்ஷனில் போய்கிட்டே இருப்பார். கடையில் இருக்கிற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால் அதுக்கு மேலே வீடியோ எடுக்கவே முடியலை. ஓரளவுக்கு எடுத்திருக்கேன், நீங்களே பாருங்களேன். என் தம்பி, என் மாமா பொண்ணு, என்னோடய சிஸ்டர் இன்லா, எங்கள் அப்பா அம்மான்னு எல்லோரும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. நான் ஒரு ஃபோன் வச்சுருந்தேன், என் ஹஸ்பண்ட் கையில் ஒரு ஃபோன் வச்சுருந்தாரு. ஏதாவது ஒரு கேமராலையாவது நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணோம். சார் வந்துட்டு ஃபுல் ஸ்விங்கில் தான் இருந்தார். கொஞ்சம் தூங்கியும் எந்திரிச்சிட்டாங்க. அதனால் ஒரே ஆட்டமாக தான் இருந்தது. இங்கே பாருங்கள், நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, எழில் குட்டி பார்த்தா ரொம்ப அமைதியாக இருக்கார், ரொம்ப சமத்து பையன் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க. எல்லா சேட்டை, வாழ்த்தனம், குறும்புத்தனம் எல்லாம் பண்ணுவார். ஆனால் பார்க்குறக்கு மட்டும் ஃபேஸு கொஞ்சம் அப்படியே இன்னசென்ட் ஃபேஸ் மாதிரி இருக்கும். லைவாக நாங்கள் பேசுகிறது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த கடையிலலாம் இந்த மூவி சாங்ஸ் வந்து ஓடிட்டே இருக்குங்களா, ஸோ அது அப்படியே போட்டோன்னா காப்பிரைட் வரும். அதனால தான் என்னால் அந்த லைவ் ஆடியோவை போடவே முடியறதில்ல. அடுத்து செருப்பு தான் பார்த்துட்ருக்கோம். இப்போல்லாம் நிறையா அந்த ஆன்லைன் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ நமக்கு வந்து ஈஸியாக நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி செருப்போ ஷூவோ கிடைக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய சைஸும் எங்கள் அம்மா சைஸும் கொஞ்சம் பெருசுங்க. கால் 11 வாங்கணும், எனக்கு 10 வாங்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதனாலேயே பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்காது. எப்போல்லாம் கோயம்புத்தூர் இங்கே வர்றோமோ அப்போ 2 செட் வாங்கிட்டு போய் வச்சுக்குவோம். பழனி லோக்கல் எல்லாம் முன்னாடியெல்லாம் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கால் வந்து நீளம் அப்படிங்கிறத தாண்டி முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிரெத்து வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே எடுக்கும்போது எங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஸோ செருப்பு அந்த செருப்பு தாங்க நான் வாங்கினேன், அந்த பிங்க் கலர். நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஏன் சிஸ்டர் காலில் மெட்டி விரலுக்கு போட மாட்டிங்களா அப்படின்னு. நான் போட்டுட்டு தாங்க இருந்தேன். கீழே என்ன ஆயிடுச்சுன்னா, அது தேஞ்சு லைட்டாக அது விட்டு போயிருந்திருக்கு, எனக்கு தெரியலை. அங்கே யூஎஸில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மேலே வந்து கார்பெட் தான் இல்லைங்களா. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, நடக்கும்போது அது கார்பெட்டில் சிக்கி அது அப்படியே வந்துட்டு மாட்டிக்கிச்சுங்க, வரவே இல்லை. அது அப்படியே விரலில் குத்தி காயமே ஆயிடுச்சு. அதனால தான் நான் கழட்டி வச்சுட்டேன். அங்கெல்லாம் எனக்கு போய் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. கலெக்ஷன்ஸ் அவ்வளோவுக்கு அங்கே இருக்காது யூஎஸில். அதனால் இந்தியா போனால் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே வச்சுருந்தேன். இங்கே வந்த உடனே என் சிஸ்டர் இன்லாம் இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அவ கூடயே போய் நானும் வாங்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எல்லா மெட்டியும் போட்டெல்லாம் பார்க்க முடியாதுங்க. நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதை தான் போட்டு பார்க்கணுன்னு அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அதனால் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு இதை காலில் அப்படியே போட்டுட்டு நான் வந்துட்டேன். அன்றைக்கி நாங்கள் வாங்கினப்போ இந்த நான் மெட்டி போட்டிருக்கேன் இல்லைங்களா, இதோட ப்ரைஸ் வந்து 710 ரூபா வந்தது. இதுவுமே அதே லைனில் இருக்கிற ஒரு வெள்ளி ஷாப்பு தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காலில் மெட்டி போட்டதுக்கப்புறம் தான் காலுக்கே ஒரு அழகு வந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எங்கள் கால்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லைங்களா, அது முழுன்னு மொட்டையாக இருந்துச்சு அப்படின்னா என்னாலேயும் பார்க்க முடியாது. மெட்டி போட்டதுக்கப்புறமா தான் அப்பாடா அப்படின்னு இருந்தது. அப்புறம் டின்னருமே வெளியில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நேராக அவினாசி கிளம்பிட்டோம். அம்மா அப்பா எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க நேராக பழனி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து கல்யாண வேலை அப்போது ரொம்ப பிஸியாக இருந்தது. ரொம்ப நாள் எங்களோட இங்கே ஸ்டே பண்ணவும் முடியாது அவினாசியில். அப்பா அம்மா தம்பி எல்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும். என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால் எங்களுக்கு வந்து அது சேராது. ஸோ நாங்கள்லாம் சாப்பிடலாம், ஆனாலும் அவங்கள பார்க்க வச்சுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நாங்களும் வெஜிடேரியன் தாங்க ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணோம். ஆனால் அம்மா அப்பா தம்பியெல்லாம் இல்லை நீங்கள் இந்தியா வந்து சாப்பிடவே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டுக்காவது ஒரு பிளேட் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுனால மட்டன் சுக்கா மட்டும் ஒரு பிளேட் வாங்கி நான், என் மாமா பொண்ணு, என் ஹஸ்பண்ட் 3 பேர் மட்டும் டேஸ்ட்டு பார்த்தோம். சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோங்க அவினாசிக்கு. இப்போ நான் கையில் வச்சுருக்க இந்த சாரீ 3 எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. ஒரே மாதிரி 3, 2 ப்ரௌன் பார்டர் வச்சு எக்ஸாக்டாக ஒரே மாதிரி எனக்கும் என் மாமியாருக்கும். அதே இதில் இன்னொரு பீஸ் கேட்டோம், கிடைக்கல. ஸோ எங்கள் அம்மா ப்ளூ பார்டர் வச்சு வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டு சாரியெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். இந்த சாரீ பார்த்த உடனே அவங்க சொல்லிட்டாங்க, நீ வச்சே காட்ட வேண்டாம், இந்த கலரை பார்த்தோன்னே சொல்கிறேன் பாரு, உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்குமே அந்த பிங்க் மேலே பெருசாக அபிப்பிராயம் இல்லை. எங்கள் மாமனார்கிட்ட காட்டவும் அவர் இருந்துக்கிட்டு, இந்த ப்ளூ உனக்கு சூப்பராக இருக்கும் சாமி அப்படின்னாரு. அதுலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே இவருக்கும் பிங்க் பிடிக்கல அப்படின்னு. நான் சாரீ காட்டும்போது நிஜமாகவே யாருக்குமே அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகலைங்க. ஆனால் நான் ரிசப்ஷன் அன்னைக்கு கட்டியிருக்கவும் நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க.
ஸோ ரிசப்ஷனில் எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பர்சனலாகவே எனக்குமே அந்த மேக் ஓவர் தான் பிடிச்சிருந்துச்சு. இவர் தான் எங்கள் மாமனார். எனக்கு சிந்து என் தம்பியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவள் தான் பண்ணி விட்டுருந்தா. கண்ணம்மா மேக் ஓவர் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ தான். அன்ஃபார்ச்சுனேட்லி இவனால் கல்யாணம் அட்டன் பண்ண முடியலைங்க. ஸோ நான் வேறு ஒருத்தவங்களை தான் புக் பண்ணியிருந்தேன் கல்யாணத்துக்கு. போன வாரம் ஃபுல்லாக கல்யாண பிஸியில் இருந்ததுனால தான் வீடியோ போட முடியல. இனிமேல் அடுத்தடுத்த வாரங்களில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணிடுறேங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா? டாட்டா, பபாய்.